வினையும் வருகின்றவள் வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிவோருக்கு ஒரு தாழ்வும் இல்லையே தாழ்வும் இல்லையே காடுடைய சுடலை பொடி பூசிய காடுடைய சுடலை பொடி பூசிய என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மரணாமுடி நான் சிக்கனம் பிடித்தே வீடுடைய பிரம்மாபுரம் ஏறிய பெண்மானிவனன்றோ வீடுடைய பிரம்மாபுரம் ஏறிய பெண்மானிவனன்றோ எங்கே எழுந்தருளுவது இனியே எங்கே எழுந்தருளுவது இனியே எழுந்தருளுவது இனியே செல்லப்பிள்ளை சுடலையாக பிறந்த மாயாண்டி ஊர்காட்டு சுடலை
தாயான வெற்றி பிரம்மராஜுதை காவல் தெய்வமாக புரிந்து வரும் அப்பன் முண்ட சுவாமி வருவான். 21 வந்திக்காரன் 61 கூட்டுறவு தேவாதை வருவார். நமக்கும் வருவார், ஊரவருக்கும் வருவார். இது நேரம் வந்து அருள் புரிவாய், அருள் புரிவாய். சுடர் நின்று உதித்தவனே தூயவன், பொய்காட்டு சுடலையாண்டவன் வருவான். முண்ட சுவாமி வருவான், நமக்கும் வருவான். ஊரவர்க்கும் வந்து அருள் பாலிப்பான். சுடலை மாடல் மாடல் அறிவோம் நம சிவாயா வேத விநாயகா. 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 அடியவர் பணிந்திடும் அருள் தரும் நேசரே. அடியவர் பணிந்திடும் அருள் தரும் நேசரே. ஆதியும் அந்தமுமான பொருளே. ஐந்து கரத்தும் தீவயத்தோடே. ஆதியும் அந்தமுமான பொருளே. ஐந்து கரத்தும் தீவயத்தோடே. பரிமள கோமள விகட கம்பீரா. பரிமள கோமள விகட கம்பீரா. வாழ்பழக்கத்தை பழவதை கண்ணியோடு படைத்து அடையாயோ. படைவாள் வருவோம் வினைகளை
எழுமொழிகளை எழுதி கரும்புடனே ஏற்றமுள்ள கணவனை படைத்து எப்போதும் உனை பணிந்து நாயகா நாயகா உனை பணிந்தோ கணபதி உன் பாதம் காப்புத்தாமே கணபதி உன் பாதம் காப்புத்தாமே காப்புத்தாமே நாயகா நாயகா உனை பணிந்தே நாயகா விநாயகா சீர்முற்றுலாவிய பாரத கண்டத்தில் அரிகை சரிகை ஞானம் யோகம் என்று சொல்லக்கூடிய பாரத தேசத்திலே வேதத்தின் உட்பொருளாக விளங்கும் ரிக்வேதம் யசுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் வேதங்கள் 4 வேதங்கள் தலைத்த தமிழகத்திலே தரணிவாயும் தாமிரபரணி நதி ஓடும் நெல்லை மாவட்டத்திலே நாவலர்கள் பாவலர்கள் அறிஞர்கள் பேரறிஞர்கள் வீட்டிருக்கக்கூடிய நம்பியாற்றாங்கரை நம்பியாற்றாங்கரை ஓரத்திலே அமர்ந்திருக்கும் கையிலில் பிறந்து கனகவரம் பெற்று தூண்டாத மணிவிளக்கிலே சுடரிலே பிறந்தவன். ஆமா, சுடர் நின்று முதித்தவன் அல்லவா என் அப்பன் ஊக்கியாட்டு சுடலைமான். ஆமா, சுடலைமானனுக்கும் ஆமா பரிவார தேவாலயான வேட்சி பிரம்மராட்சிதை காவல் தெய்வமான சத்ராதி முண்ட சுவாமி. அது மட்டுமா? ஆமா, ஊர்காட்டு சுடலைமானன் கையிலையில் இருந்து பிறந்து கனகவரம் பெற்று ஒவ்வொரு நாளாக பயணித்து ஊர்காட்டில் வந்து அமர்ந்து ஊர்காட்டில் இருந்து துருக்கர்பட்டி நகரத்திற்கு இந்த புண்ணிய பூமிக்கு எதற்காக வந்தார்? ஏன் வர வேண்டும்? என்ன காரணமாக வர வேண்டும்? அதை பிறகு பாட வேண்டும். அதனால் ஊர்காட்டு சுடலைமானனுடைய கோவில் திருவிழா 8 நாட்களாகவே கால்நாட்டில் இருந்து குடைவிழா 3 நாட்கள், அதற்கு பின்பாக 8ஆம் குடை என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் குடைவிழா என்றால் இந்த சுற்று வட்டாரத்திலே துலுக்கர்பட்டினம் நன்னகரத்தில் உள்ள ஊர்காட்டு சுடலைமானன் என்று சொன்னாலே இந்த உலகமே போற்றும் அளவிற்கு ஐயனுடைய ஆலய வழிபாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு சிறப்பை சொல்லியே ஆக வேண்டும். என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? எந்த கோவிலிலேயாவது கணியானுடைய மகுடம், கணியானுடைய பாட்டு, கணியானுடைய நாட்டிய பெண்கள் கோவிலிலே சிற்பமாக பார்த்தது உண்டா? இந்த கோவிலில் கோபுர வாசலில் போய் பார்த்து வார்க்க தெரியும். வாசல்ல பார்க்க சுடலை மாடனோடு கைலையில் இருந்து பிறந்து மாடனுக்கு வழிகாட்டியாகவே துணைக்கு வந்தவன் தெய்வக்கணியான் என்று சொல்லுவதை உறுதிப்படுத்தும் வண்ணமாகவே இந்த கோபுரத்தில் கணியான்களை தொழில் செய்வதாகவே
சிலை வடிவம் அமைத்திருக்கிறார்கள். இருக்கிறார்கள். இந்த திருவிழாவை ஆமா செவ்வண்ணமே சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு வரும் ஆமா ஊரவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. வாடையடிக்க மலை பொடிய மழை பொழிய வைகை காவேரி ஆறுகள் அனைவரந்து ஓட 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 அப்படி ஓடினாலும் என்ன ஆகிறது? கூடை விடமாட்டோம் குட்டை விடமாட்டோம் என்று ஆமா மகுட பேரையும் வாங்கி 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 கொண்டு பத்திரகாளி பாலர்களும் ஆமா சான்றோர்கள் என்றும் என்றும் சத்திரியர்கள் என்றும் என்றும் இந்து நாடார்கள் என்றும் சொல்லப்பட்ட ஆன்மீக மெய்யன்பர்கள் ஆமா விழாக்குழு தலைவர்களை முதலாவது பணிந்து கொண்டு ஏனென்று சொன்னால் ஒரு தலைவர், ஒரு பொருளாளர், அவர்களோடு சேர்த்து செயலாளர், இவர்களை இயக்குகின்ற உறுப்பினர்கள். ஆமா இவர்கள் இல்லாமல் ஒரு ஆலய திருவிழா நடைபெறாது. இத்துணைக்கு மேலாக வரிதாரர்கள். ஆமா வந்திருக்கக்கூடிய 25 மாதங்களாகவே கருவில் சுமைந்த என்னை பெற்றெடுத்த தாய் குழந்தை. ஆமா குழந்தை அவர்கள் பொறுப்பாளர்களை படித்துக் கொண்டு எனது தந்தையாக விளங்குகின்ற பெரியோர்களை வாழ்த்திக் கொண்டு சிறுவர்கள் சிறுமிகள் ஆமா சிறுவர்கள் சிறுமிகள் வாழ்த்திக் கொண்டு ஐயன் ஊர்காட்டு சுடலை மாடனுடைய வரலாறை பாட வேண்டும் என்று விழா கமிட்டியாளர்கள் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்பாகவே ஊர்காட்டு சுடலை மாடன் ஊர்காட்டு நன்னகரத்திலிருந்து துருக்கற்பாக்கி மாம் நன்னகரத்திற்கு எதற்காக வந்தார் அந்த விவரத்தை பாட வேண்டும். ஆமா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இந்த உலகளவு அனைத்தையும் கற்று யாரும் வருவதும் இல்லை. முடிவிலே மரணிக்கும் பொழுது யாரும் தெரியாதவராக மறவதும் இல்லை. ஆமா இல்லை அல்லவா? ஊர்காட்டு சுடலை ஆண்டவனை மனதிலே எண்ணிக்கொண்டு பாடும் பாடலில் சொல் பிழைகள் இருக்கலாம், பெண் பாடலிலே குற்றங்கள் இருக்கலாம். இசை ஏற்கனவே நேற்று 2 நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொழில் பார்த்து கொண்டு வருகிறார்கள். வாசிப்பில் ஒரு பிழை இருக்கலாம். நடன பெண்களில் சிறிது குறைபாடு இருக்கலாம். யாதொரு உரை இருப்பினும் இருந்திட்ட போதிலும் உங்களுடைய பிள்ளையை ஆதரித்து ஆக்கமும் ஊக்கமும் தரும்படி வேண்டிக் கொண்டு எங்களை ஆதரிக்கும்படி வேண்டிக் கொண்டு ஐயன் ஊர்காட்டு சுடலை மாடனுடைய வரவை சிறப்பாக பாடுவதற்கு பாடலில் இந்த உமையாள் மைந்தன் ஐயன் கணபதி காப்புத்தாமே
அந்த சிவனா வாழுமலை ஏற்றுமலை இறங்கும் மலை இறங்கும் மலை இமதே வாழும் மலை அந்த மலையில் சாய்ந்த மலை தெரிந்த மலை அறிந்த மலை முனிவர்கள் வாழும் மலை வாழுமலை ஏற்றும் மலையாக விளங்குகின்ற அஷ்டகிரி பருவதம் பருவதம் அருணகிரி பருவதம் பருவதம் சொர்ணகிரி பருவதம் பருவதம் சொர்ணகிரி பருவதம் பருவதம் இப்படிப்பட்ட ஆதி பொண்ணு வள்ளியிலே மாமலை யாரெல்லாம் யாரெல்லாம் நான்கு மலை மூன்று மலை நல்ல சிவன் வாழும் மலை ஆறு மலை அல்லவா ஏற்றும் மலை இறங்கும் மலை இமதேவன் வாழும் மலை அந்த மலை அந்த மலையான மலை எதிரே யார் என்று குருவாக இருக்குகிறான் யார் யார் உலகம் தோன்றி தோன்றி உலகத்தினுள் ஓமனும் பிரணவ மந்திரம் தோன்றி தோன்றி ஓமனும் பிரணவ மந்திரத்தின் உள்பொருளாகவே உமையவள் அன்னை ஆதிவரா சக்தியை தோன்றுகின்றார் தோன்றுகிறாளே உலகிலே முதலாக தோன்றியதே பெண்தான் பெண் சக்தி அல்லவா அவர்களுடைய சக்தியினாலே சக்தியினாலே அலைமகள் என்றும் ஆமா கலைமகள் என்றும் மகள் என்றும் மலைமகள் என்றும் என்றுமே முப்பெரும் தேவியரை பிறகு செய்து 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 அவர்களுக்கு துணையாக ஆமா பிரம்மா ஆமா விஷ்ணு சரி ருத்ரனாகிய சிவம் சிவன் சிவன் ருத்ரமூர்த்தியாகிய சிவமுக்கு அளிக்கும் தொழில் ஆமா நான்முகன் பிரம்ம கடவுளுக்கு உருவடிக்கும் தொழில் ஆமா படைக்கும் தொழில் படைக்கும் தொழில் எல்லாம் ஆமா திருப்பாற்கடலிலே வள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயண பெருமாள் பெருமானே அவருக்கு காக்கும் தொழில் ஆமா மூவேர்களும் முப்பெரும் தொழிலை கையாண்டு கொண்டு ஆமா அவர்கள் மட்டும்தான் இருந்தார்களா வேறு யாரெல்லாம் இருக்க வேண்டும் அல்லவா ஆமா அங்கு நான் முகனா நல்முகனா அவரர்கள் மறையோர்கள் அட்டசத்து பாலர்கள் அல்லவா நான் மகன் நல்முகன் நல்ல காலை போட்ட மாமணிவன் மாமுனிவர் மாமணிவன் நான் சாதாரணப்பட்ட மணியா என்னென்ன மொழிகள்லாம்
முக்காலம் உணர்ந்த மாமுனிவர்கள். ஆமா, மூவாசை வெறுத்த மாமுனிகள். அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? எங்கே? அவர்கள் எங்க இருக்கிறார்கள் தெரியுமா? எங்கே? எங்கே? அன்னையும் நீரே லோகத்திலே இருக்கும் மூலமானே. யமலோகம். சாபாஷ். யமலோக தலத்தில் யார் இருக்கிறார்? யமன் காலம் சாமணி அல்லவா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இல்லாதவன் இருப்பவன், ஆமா, பணம் படைத்தவன் ஆண்டியாக இருப்பவன், அறிந்தவன் அறியாதவன், கோபப்படுபவன், ஆமா, தாழ்மையாக போகக்கூடியவன், மூடன் அறிந்தன், யாராக இருந்தாலும் முடிவாக போகக்கூடிய இடமே யமலோகம் தான். லோகம் லோகம் அல்லவா? யமலோகத்திலே யார் இருக்கிறார்? யார்? யமதேவனோடு சாமலையார். ஆமா, பெண்குடியா. அவருக்கு ஒரு சேவகர் வேண்டும். கண்டிப்பாக உலக ஏட்டுக்கணக்கு அனைத்து அவருக்கு தான் இருக்கிறார். இருக்கிறது இருக்கிறது. சித்திரராம் புத்திரராம் சேர்ந்தது ஒரு நைனார். சித்திரகுப்த நைனாரம் அல்லவா? இதற்கு மேலாகவே ஆமா, விஸ்வலோகத்தலம் அதிலே தலைமையிலே விஸ்வகர்மனோடு ஆமா சிறப்பாகவே இருக்கும் பொழுது இருக்கும் உலகளந்த நாயகன் ஆதி சிவனார் பார்க்கின்றார். என்ன பார்த்து என்ன செய்கிறார் தெரியுமா? எது? அவரை என்றும் சுவரை என்றும் ஆதி பாதாளம் என்று சொல்லுவார்கள், உரைப்பார்கள். 14 உலகத்தை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அவரை என்று சொல்லக்கூடிய உலகத்திலே தேவர்கள் என்றும், ஆமா, சுதலை என்று சொல்லக்கூடிய மத்திய லோகத்திலே மனிதர்கள் என்றும், மனிதர்கள் ஆதி பாதாளம். ஆமா, இவர்களை போன்ற அசுரன், கொடிய அசுரர்கள், ஆமா, எதற்குமே அஞ்சாத அசுரர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? ஆமா, சிவனார் யோசித்து அந்த சுதலை என்று சொல்லக்கூடிய மத்திய லோகத்திலே, ஆமா, லோகத்திலே 14 உலகத்தை பிறவி செய்ய வேண்டும். வேண்டும். அதிலே என்ன ஒன்னா உயிர் ஜீவன்கள், ஆமா, ஓர் அறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை, ஜீவன் வரை படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக விளங்குவது யார்? பிரம்மதேவன் அல்லவா? நான்முகன் பிரம்மதேவ கடவுள். ஆமா, நந்தி தேவனை விட்டு அழைக்க சொல்லுகிறான். ஆமா, நந்தி தேவன் எப்படி வருகிறான் தெரியுமா? என்ன வேகமா? நந்தி நல்ல தேவருமா, நந்தி நல்ல தேவருமா, அழைக்குவாரா, பிரம்மதேவனை சிவனாரின் சொல்லை கேட்டு கைலாசத்தை விட்டு வரும் பொழுது நடந்து போக முடியுமா? முடியாது. அவருடைய வாகனம் என்ன? நந்தி தேவருக்கு வாகனம் ரிஷபம் என்று சொல்லுவார்கள். ஆமா, உரைப்பார்களே, ரிஷபம் தான் நந்தியாகவே இருக்கிறார்கள். நந்தி தேவன் ரிஷப வாகனத்தின் மீதிலே ஏறிக்கொண்டு கைலாசம் தனை கடந்து பிரம்மலோகத்திற்கே ஓடி வருகிறார். கும்பிட்டு விட்டு கொடிய மனம் தான் கடந்து பாசி படர்ந்த மலை, பங்குனித்தேர் ஓடும் மலை, ஊசி படர்ந்த மலை, உத்திராட்சம் காய்க்கும் மலை, 4 மலை, கோங்கு மலை, நல்ல சிவனார் வாழும் மலை தான் கடந்து மலை பிரம்மலோகம் வந்தல்லவோ, தேவனார்
நந்தி தேவன் கும்பிடுதான். ஆமா, நமஸ்கரிப்பதுல 3 ரகம் இருக்கு. இருக்கிறதல்லவா? இந்த ரகம் தான் தெரியுமா? எப்படி? சாஸ்தாங்க நமஸ்காரம். ஆமா, சாஸ்தாங்க நமஸ்காரம். அதாவது கும்பரடிக்கு விழுந்துருந்தது வந்து சாஸ்தாங்க நமஸ்காரம். இன்னொரு நமஸ்காரம் இருக்கு. இரு கையெடுத்து நின்றுகிட்டே கும்பிடுறது. ஆமா, 3வது நமஸ்காரம் இருக்கு. இப்படி கையை அசைப்பது. ஆமா, இப்ப இப்படி கூட தூக்க மாட்டான். ஆமா, இப்ப இருக்குங்க. இப்படியாக இருக்குகின்ற ஆமா, நந்தி தேவனானவன் நான்முகன் பிரம்மக்கடவுளை அடிதொழுது நமஸ்கரித்து ஆசாரம் பலரும் செய்து கும்பிட்டு நமஸ்கரித்து கோடி வணக்கங்கள் செய்தாரே. ஆமா, செய்தார். நான்முகன் பிரம்மக்கடவுள் நந்தி தேவன் வந்த விவரத்தை கேட்டார். உடனே நந்தி தேவன் உரைக்கின்றார். உரைக்கிறார். ஐயாவே நான்முகா பிரம்மக்கடவுளே, நாதன் சிவனார் கைலாசத்தில் இருந்து உம்மை அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆமா, இருக்கிறார். எம்மோடு வந்தீரா? ஆமா, சிவனார் சில பல விஷயங்களை உம்மிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். படுகிறார். அதனால் எம்மோடு வருவாயா? ஆமா, என்று நான்முகன் பிரம்ம கடவுளை அழைத்து நந்தி தேவனானவன் கைலாசம் பிரம்மலோகம் தன்னை கடந்து கொண்டு விட்டு குமடவிட்டு கொடியவனம் தான் கடந்து ஆதி கைலாசமை வந்த பொழுது உடனே சிவனார் ஆண்டவன் பார்க்கிறார். நாதன் சிவனார் பெருமாளை பார்த்து நான்முகன் பிரம்ம கடவுளை பார்த்து பாருமப்பா பிரம்ம ஜீவராசிகளை படைக்கப் போகின்றேன். உலகம் படைப்பினும்
ஜீவன்கள் படைப்பினும் குற்றம் குறைகள் இருப்பினும் என்னை மன்னித்தருள வேண்டும் ஆண்டவனே ஜீவனா கேளுமையா கேளுமையா சிவனால் போடுகின்ற கட்டளையை மீற முடியுமா? உலகளந்த நாயகனின் மைத்துனர் அல்லவா ஆதிசிவம். அதனால் அவருடைய கட்டளை மீறாமல் நான்முகன் பிரம்மக்கடவுள் அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்தான். 7-14 உலகத்தை உம்முடைய கிருபையினால் என்னுடைய அருளாலே படைக்கப் போகின்றேன். அந்த உலகத்திலே ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை நான் படைத்து விடுவேன். அதில் குற்றம் குறை இருப்பினும் இருந்த போதிலும் ஆண்டவனே சிவனே நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க ஆகமம் அதனின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க. என்று பாடியிருக்கிறார்களே அடியார்கள். அதை ஒன்று திருவாசகத்திலே பாடியிருப்பது போலவே நான்முகன் பிரம்மக்கடவுள் பணிந்து கொண்டு அதை கைலாசம் தன்னை கடந்து பூலோகத்தை பெருகி செய்வதற்காகவே எப்படி வருகின்றான் தெரியுமா? எப்படி வர்றான்? கைலாசம் தன்னை கடந்து கர்மசங்கி போக்குவிட்டு குமணவிட்டு வாயு என்று சொன்னால் நான் வருது பாருங்க காற்று. வாயு ரோகம் படைத்தாரே முதல்
இதற்கு படியெடுக்க வேண்டுமானால் படைக்கத்தான் நமக்கு தெரியும், படியெடுக்க நம்மால் முடியாதே. ஆண்டவன் சிவனா படியெடுக்க முடியுமே. ஈரேழு 14 உலகத்தில் என்ன உண்ணா உயிர் ஜீவன்கள் ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை, 6 அறிவு வரை, ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை, 6 அறிவு, ஓர் அறிவு ஜீவன்கள் என்னென்ன எதை படிக்கிறான்? மரம் செடி கொடிகளுக்கு ஓர் அறிவு கொடுக்கிறான். இரண்டாவது அறிவு எறும்புகளுக்கு, எறும்பு வர்க்கங்களுக்கு. மூன்றாவது அறிவு நீரிலே உலாவுகின்ற மற்ற இனங்களுக்கு. நான்காவது அறிவு வானிலே பறக்கக்கூடிய பறவைகளுக்கு, வானிலும் பறக்கும் தரையிலும் ஓடும் பற்றி பறவைகளுக்கு 4 அறிவல்லவா. ஐந்தாவது அறிவு வனத்திலே உலாவி தெரிந்து கொண்டிருக்கும் வன விலங்குகளுக்கு 5வது அறிவு. ஆறாவது அறிவு அதை பகுத்தறிவு என்று சொல்லுவார்கள், மெய்ஞான அறிவு என்றும் சொல்லுவார்கள். அதை கொண்டு மனிதனுக்கு படைக்கின்றான், மனிதனுக்கு கொண்டு கொடுக்கின்றானே 6வது அறிவை. 6வது அறிவு எப்போதும் சில பேருக்கு தான் வேலை செய்கிறது அல்லவா. அதிகமாக உழைக்கின்றோம், உழைத்த பணத்தை கையிலே வாங்கினோம், பையிலே போடுவதற்கு முன்பாகவே காசு போன இடம் தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? ஒரு வீட்டுக்கு 4 மரங்கள் வளர்க்க வேண்டும். ஒரு ஊருக்கு அதிகபட்சமாக ஒரு பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும். ஒரு ஊரிலே சில பல ஆலயங்கள் இருக்க வேண்டும். ஆமா, இதைத்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சாலையில் நடந்து போகும் பொழுதே வீதிக்கு வீதி பச்சை பெயிண்ட் கடைகள். ஆமா, சாலைக்கு தோறும் பச்சை பெயிண்ட் கடைகள். உள்ளே வாருங்கள், 145 உள்ளே ஓடுங்கள். வீட்டுக்கு போகும் பொழுது உடுத்தின வேட்டியை தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு அப்படி போகும் பொழுது 6 அறிவு நமக்கு வேலை செய்யுமா? செய்யாதோ? ஆமா, அதை கொண்டு படைக்கின்றான் நான்முகன் பிரம்மதேவன். 6வது அறிவை மனிதனுக்கு கொடுக்கின்றான். இப்படி ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை படைத்தானே. ஆமா, ஆடும் பொருள் ஆடவில்லை, அசையும் பொருள் அசையவில்லையே. ஆனால் படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக விளங்குகின்றோம் நாம். ஆனால் படியிழக்க நம்மால் முடியுமா? முடியாது. ஆண்டவன் ருத்ரமூர்த்தி ஆகிய சிவம் காலகண்டன் என்றும் கரை கண்டன் என்றும்
என்றும் கங்காளன் என்றும் நிமிழன் என்றும் நிருதரன் என்றும் ஆமா சங்கு ஆபரணமும் புலித்தோல் உடையும் யானைத்தோல் போர்வையும் பூண்ட ஆமா இவோ பர்வதராசனாக விளங்குகின்ற ருத்ரமூர்த்தி சிவனால் மட்டுமே முடியும் அல்லவா? படியிழக்க அவரால் தான் முடியும் தவிர ஆமா இந்த உலகினால் யாராலும் முடியாது என்பதாக ஆமா நான் மகன் பிரம்மதேவனானவன் ஆனவர் படியிழந்த அந்த படைத்த மனுக்களுக்கு படியிழக்க சொல்ல வேண்டும் என்பதாகவே கைலாசம் எப்படி வருகின்றான் தெரியுமா? ஆண்மகன் பிரம்மதேவன் எப்படி மத்திய லோகம் தன்னை கடந்து கொண்டு வேண்டு கொண்டு அடியவர்களுக்கெல்லாம் அடியவரே, எளியவர்களுக்கெல்லாம் எளியவரே, ஈசனே பரம்பொருளே தில்லைவாழ் நடராஜ பெருமானே எனையாளும் ஈசனே நடராஜனே நீரின்றி இந்த அணுவும் விலகுமா? ஆடும் பொருள் ஆடவில்லை, ஆமா அசையும் பொருள் அசையாமல் இருக்குகிறது. உங்களுடைய திருவருளினால் படைத்த உயிர் ஜீவன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெருசு, ஆமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் ஏற்ற தாழ்வாகவே படைத்து இருக்குகிறேன். அதற்கு தாங்களால் மட்டுமே படியளக்க முடியும் அல்லவா என்பதாகவே நான்முகன் பிரம்ம கடவுள் சொல்லி பிரம்மலோகத்திற்கே பயணமா ஆகிறார். உடனே சிவனார் பார்க்கின்றார். ஆமா படியிழப்பது நம்மால் முடியும், ஆனால் படி இருப்பது யாரிடம் இருக்கிறது? பெண்களிடம் தான் இருக்கிறது. பெண்களிடத்திலே கூட்டு வீரோல் சாடி, இரும்பு பெட்டி சாமி, ஆமா மண்பானையில் உள்ள துணியை கட்டி வச்சிருப்போம், அதுக்கு ஒரு சின்ன கூட்டு. அனைத்து பொருட்களும் அவர்களுக்கு தான் அடைக்கலமாக இருக்கிறது. அடிக்கடி வருகிறது அடைக்கலம் என்ற திருநாமம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா உடனே சிவனா அழைக்கின்றார். பார்வதியை தலை அழைத்து அம்மா வெண்ணே பார்வதியான உமையாளே நான்முகன் பிரம்மதேவன் நான் என்னுடைய சொல்லை கிணங்கு 14 உலகத்திலே என்ன உண்ணா ஜீவராசிகளை பிறவி செய்தான். அதற்கு என்னுடைய அருளினாலே படைத்த உயிர்களுக்கு படிக்க வேண்டாமா? வேண்டாமா? நான் அசைந்தால்தானே இந்த அகிலமே அசையும்.
ஆமா நான் ஆடினால் தான் இந்த அகில உலகமே ஆடும் மாடும் இருக்கிறது அல்லவா? ஆமா படியிழக்க வேண்டுமே வெண்ணே பார்வதி. ஆமா பார்வதி அதனாலே உன்னுடைய அருளினாலே நாடி திரையை எடுத்து நாதன் சிவனார் இடத்திலே ஆமா எப்படி கொண்டு வர வேண்டும் தெரியுமா? எப்படி நாய் நல்ல திரை எடுத்து நாய் நல்ல திரை எடுத்து நாதன் சிவனார் உலகை கொடம்மா உரிய நல்ல திரை எடுத்து உரிய நல்ல திரை எடுத்து சிவனாரியில் கட்டளையை மீற முடியுமா? முடியாதல்லவா மீறினா என்ன ஆகும்? நம்மளை மாய்த்து விடுவான், சாபம் கொடுத்து விடுவான் உடனடியாகவே அன்னை பார்வதா தேவியே வண்ணனார் பட்டி எடுக்கிறான். ஆமா ஒரு பெட்டி ஆமா கடாப்பட்டிய படாப்பட்டிய அவன் ஆமா வண்ணனார் பட்டியிலே ஆமா 9 நவவர்ணத்தை கெட்டி தீட்டி முத்து பவழம் வைரம் வைடூரியம் கனக புஷ்பராகம் கோமேதகம் மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய ஆமா 9 நவ வர்ணத்தை அவன் தீட்டி அந்த வர்ணனார் பெட்டியிலே அழுகிறான். என்ன தள்ளினா அவதேனோடு திருமாலை உரிய
கொண்டு ஐயம் வழியளப்பதற்காகவே மகாதேவரானவன் மத்திய லோகத்திலே ஓடி வருகின்றார். மத்திய லோகத்திலே படைத்தவரும் உயிர்களுக்கெல்லாம் யார் ஒருவருக்கும் உலகம் தோன்றிய நான் முதலாகவே அங்கே நல்ல உலகம் தோன்றிய நாள் முதலாகவே ஆதி முதல் அந்தம் வரை அந்தம் வரை ஆதி முதல் அந்தம் வரை அருள்பெரும் ஜோதியாக விளங்கும் தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்த ஆண்டவனா சிவம் கல்லுக்குள் இருக்கும் தேரை கருக்குழியில் இருக்கும் பிள்ளைகளவா முட்டையிலே இருக்குமாம் குஞ்சு முக்கண்ணன் யார் ஒருவருக்கும் குறைவில்லாமல் உலகம் தோன்றிய நாள் முதலாகவே படியிழப்பதுதான் அவருக்கு வேலை அல்லவா. உலக மக்களை காக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. காக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக விளங்கும், காக்கும் ஆக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக இருக்கும் ருத்ரமூர்த்தியாகிய சிவபெருமானே ஒரு நாள் வேலைக்கு நம்ம வெளியில வீட்டுக்கு வரும் பொழுது ரொம்ப செலவுபட்டு நம்முடைய மனைவியாலே கால் அமுக்கு, கை அமுக்கு, மூஞ்சி அமுக்கு, முகத்தை அமுக்கு, வெண்ணிய கொண்டு முட்டுக்கு மேல ஊத்து, என்னதான் சொல்லுதான். 8 நாளாகவே ஈசன் படி இழந்து கொண்டு வருகிறார். அப்போது எப்படி இருக்கு அவருடைய உடல்நிலை? இப்படி சோர்வாக இருக்குமே. மிக சோர்வடைந்த நிலையிலே சோர்வடைந்து போய் வருகின்றான். எங்கே எப்படி வருகிறான்? எப்படி எங்கே வருகிறான்? பூலோகம் தரை கடந்து குண்டு விட்டு குமண்டு விட்டு கொடிய மனம் தான் கிடந்து படைத்தது ஒரு மனிதர்களுக்கெல்லாம் படியிழந்த பகவான் ஆண்டவன் பாசி படர்ந்த மலை, மங்குளித்தேர் ஓடும் மலைகள், ஊசி படர்ந்த மலை, ருத்திராட்சம் காய்ச்சி மலை, மலைகள் 4 மலை, கோங்கு மலை, நல்ல சிவனார் வாழும் மலை. அவர் வாழும் மலை அல்லவா. அவர் வாழும் இடத்திற்கே வருகின்ற வேளை பார்வதியால் என்ன செய்கிறார்? எதிர்பார்த்து இருக்கிறார். உங்க மனைவி வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது யான் பொண்டாட்டிலாம் ஒரு குடத்து நிறைய தண்ணி வச்சிருக்கான். ஏங்கயா தண்ணி எத்தனை வச்சிருக்கான்னு தெரியுமா? எதற்கையா? பார்வதியால் என்ன செய்தார்? ஈசனின் பாத படிமுறைகளை விளக்கினார். விளக்குவதற்காக எதிர்பார்த்து இருக்கிறார். இருக்கின்றார் அல்லவா. உங்களுடைய மனைவி வாசலிலே ஒரு குடம் தண்ணி வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமோ? என்ன? வேலைக்கு போகும் பொழுது 2 கால்களில் நடந்து கொண்டு சுதாரிப்பாக உற்சாகமாக வேலைக்கு போவீர்கள். கண்டிப்பாக. ஆனா வீடு திரும்பும் போது எப்படி வருவீங்க? 4 ஆளா வருவீங்களா? இல்ல 4 பேர் உங்களை தூக்கிட்டு வருவாங்களா? எல்லாம் நடக்கும் அல்லவா. வீட்டுக்குள்ள சின்ன சிறுசு பிள்ளைகள்லாம் இருக்கு. அந்த காலத்து கரும்போடு நீங்க வந்துடலாம். அதனால உங்களை குளிப்பாட்டுறதுக்கு தான் அந்த ஒரு தண்ணி இருக்கு. குளிப்பாட்டி அந்த குளிர் மேல பட்ட உடனே என்ன ஆகுது? நம்ம ஊத்துனது அரை குறை கொஞ்சம் நெஞ்சமா இருந்தாலும் எந்த காலவழி போச்சுன்னு தெரியாமலே குளிர் அடிச்சிடும். பார்த்தீங்களா? இதற்காகத்தான் உங்க மனைவி ஒரு குடத்தில் தண்ணி வச்சா. ஆனால் பார்வதாதேவி என்ன செய்கிறார்? பன்னீர் செம்பிலே ஈஸ்வருடைய பாதத்தை ஒரு பாதத்தை துளக்கினார். தங்க செம்பு
தனித்த நீரை கொண்டு ஈசன் தனிப்பாதம் விளக்கி விளக்கி பொன் செம்பு, ஆமா அதாவது தங்க செம்பு, ஆமா ஈசனுடைய தங்க பாதத்தை விளக்கி ஆமா விளக்கி இதே போன்று அறகுறையான செல்வ செம்பு கிடையாது. ஆமா தங்க செம்பினால் தலத்தை கோரி ஆமா ஈசனுடைய பொற்பாதத்தை விளக்கி விளக்கி உன்னை சொல்லி உபசரிக்க வேண்டும். கண்டிப்பாக உண்மை சொல்லி உபசரித்து ஆமா ஒப்புதல் முகமலர்ந்த உண்மை வார்த்தைகளை பேசி பேசி உப்பில்லாத பண்டத்தை கொடுத்தாலும் உண்பவருக்கு அமிர்தமாக இருக்கும். ஒரு வேண்டியவரும் வேண்டாதவரும் நம்முடைய இல்லத்திற்கு வந்தால் தமிழருடைய முதல் பண்பாடை வாங்கன்னு அழைக்கணும். வெறுப்பு மோரைய திருப்பி வச்சுட்டாரு, வாங்கன்னே அப்படி உட்காருங்கன்னே சொல்லிடணும். அதை விடுத்து பேசாம இருந்து விடக்கூடாது. கூட அப்படி வீட்டுக்குள் வந்தாலும் நல்ல பரிமாறக்கூடிய பக்குவம் தெரியணும் அல்லவா? வேண்டாலும் வந்துட்டான். ஆமா அவர் நம்ம வீட்டுக்காரருக்கு அண்ணன், அவர் முனியாண்டி வந்துட்டாரு. அவர் யாருக்குமே 3 கிலோ அரிசியை முழுசா முழங்குவாரு. சரி, இவர் வந்துட்டாருன்னா நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாம போகமே நினைச்சு சட்டி எடுத்து பெட்டியில போட, பெட்டியில எடுத்து சட்டியில போட, கடைசியில புருஷன் மண்டையை போட்டு உடைச்சிடக்கூடாது. ஆமா, கூடவே கூடாது. பரிமாறுகின்ற பக்குவம் தெரிய வேண்டும். பெண்ணுக்குரிய பக்குவம் 3. ஊத்தாண்டு சுடலை மாடனுக்கு கோவில் திருவிழா 8 நாளுக்கு முன்பதாகவே வெகு சிறப்பாக நடந்த இந்த துருக்கருப்பட்டி மாம் நகரத்திலே மூஞ்சி கற்களில் பொங்கல் இடுவார் பார்த்தீங்களா? ஆமா, என் குல தாய் குழந்தை அனைவரும் பொங்கல் இருப்பாங்க. ஆமா, பால் பொங்கி வருகின்ற நேரம் குலம போடுற ஓசை கேட்கணும். கண்டிப்பா பெண்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஆமா, அது முதல் பக்குவம். அதற்கு அடுத்தால் போலவே வந்தவர்களுக்கு உபசரணங்கள் பரிமாறக்கூடிய பக்குவம் தெரியணும். முகமிலிருந்து பரிமாறணும் அல்லவா? அதற்கு அடுத்தாலே நம்முடைய முன்னோர்கள் யாராக இருந்தாலும் சரி காலம் சென்று மையான காலம் செல்லும் முன்பதாகவே ஆமா 2 பாடலாவது ஒப்பனை பாடல் பாட தெரியணும். ஆமா, இந்த 3 பக்கமும் பெண்களுக்கு உரிய உரிமை பொருள். பார்வதா தேவி என்ன செய்யறா? பன்னீர் சம்பதியிலே ஆண்டவா சிவனாரே, அடியவருக்கு அடியவராக இருக்கும் எனது கணக்காளா மன்னவா எனக்கு புருஷன் ஆனன் தேவன் கணவன் மன்னர் பெருமானே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆமா, கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று தஞ்சாவூர்ல போன வருஷம் தான் கல்வெட்டுல வடிச்சாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வரம் அல்லவா? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று தஞ்சாவூரிலே ஆமா போன வாரம் எழுதுனாங்க. அவரெல்லாம் படிக்காம வந்துட்டாரு. ஆமா, அப்படிப்பட்ட பார்வதா தேவி சிவனாரின் முகத்தை பார்த்தார். பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவா, உலகத்தில் 14 உலகத்தை பிறவி செய்தான் நான்முகன். அதிலே ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை படைத்தானே பிரம்மதேவன். ஆமா, தேவன் படியடக்க உலகம் தோன்றிய நாள் முதலாக. ஆமா, ஆதி முதல் அந்தம் வரை இந்த நாள் வரை. ஆமா, இந்த நாள் வரை படியிழந்து வருகிறீர்களே. நான் வீட்டிலே ஒத்தையிலே கண்ணம் தனிமையாக இருக்கிறேனே. நான் ஒத்தையிலே இருப்பதினாலே ஆமா
எனக்கு பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு டிவி இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஒரு டேபிள் கார்டு இருக்கா? இல்லையே. அல்லது ஒண்ணுமே இல்லை, ஒரு கிரைண்டராக இருக்கா அரைக்கிறது? இல்லையே மண்டவா. அல்லது மிக்சியாவும் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆமா, தன்னந்தனியாக இருப்பதினால். ஆமா, இன்று உம்மோடு ஆமா படியிழக்கும் இந்த தந்தை பார்வதியால் பார்க்க வேண்டும் அகிலம் படியிழக்கை ஆண்டவராக்கும்படி நான் தேவியவள் பார்க்க வேண்டும் அந்த ஆண்டவரா திருநாளிடம் பார்வதியால் ஒய்ப்பாயா உன்னோடு நான் வருவேன் என்ன வார்த்தை போது ஐயா என்னை அழைத்து இப்படி இருக்கிறீர்கள். பிரம்மனால் வகுக்கப்பட்ட உயிர் ஜீவன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. சரி, ஈ முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவன்கள். ஆமா, அதிலே ஓரறிவு முதல் ஆறறிவு வரை. ஆமா, ஒவ்வொரு உயிரும் ஒன்று சைஸ் வேறையா இருக்கும். ஆமா இருக்கும். இன்னொரு உயிர் இன்னொரு சைஸா இருக்கும். ஆமா இருக்கும். என்னோடு வந்த யானா ஆமா வந்தா நீ கேள்விகள் பல கேட்டுக்கொண்டே இருப்பாய் இருப்பாய் இருப்பாய். அதில் என்னால் உரைக்க முடியுமா? அவனால் பெண்ணை பார்வதி ஆமா என்னோடு வந்த யானா பல கேட்பாயடி வரிந்தான் ஒரு பேரடி பெண்ணை பார்வதி பார்வதிக்கு ஓடுது எண்ணம். ஆமா, நம்முடைய மனைவி இருக்கான்னு வைங்களேன். இனி அடுத்த மாசம் தீபாவளி வரப்போகுது. ஐயோ, தீபாவளி வரப்போகுதுனாலே ஆமா புதுசக்காரங்க அவ்வளவு பேரும் தலையில முக்கால போட்ட வேண்டியதான் போட வேண்டியதானே. அப்படி பக்கத்துலதான் இருக்கு அசோகா. ஆமா, வள்ளியூர்ல பேர் பெற்ற கபடி மாளிகை அசோகா. அசோகாதான். அசோகாவோட போய் இருந்துட்டு ஆமா வீட்டுல வந்து நம்ம மனைவி சொல்லி கொடுத்து வருவா. ஆமா, எனக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு சேவை நல்லா போதும். ஆனா அங்க போய் பார்க்கறது என்னத்தை பார்ப்பான் 5500 6000 12,000 ரூபாய்க்கு சேவையை பார்த்துட்டு பார்வை அங்கேயே தான் இருக்கும். ஆமா, அதை விட்டு திருப்பி 1000 ரூபாய்க்கு பக்கத்திலே வரமாட்டான். ஆமா, ஆனா 12,000 ரூபாய் சேவை கேட்டதுக்கு ஒரு 8000 ரூபாய் சேவையாவது வாங்கி கொடுத்தோம்னா ஆமா விளைச்சோம். நம்ம விளைச்சோம் இல்லைன்னு வைங்களேன். சட்டி எடுத்து பெட்டியில போட, சட்டி எடுத்து மண்டையில போட்டு அதே இதுல என்ன ஆகும்? ஏதாவது ஒரு வேற காரியம் நடந்துடும். அதே போன்று பார்வதியாளை இறைத்து செல்லாமல் சென்றான் சிவன். என்ன அதை என்னும் பார்வதியல் என்னும் ஆண்டவன் சிவனானதும் யாருக்கெல்லாம் வடிவேலும் யாருக்கு வழி அடக்கவில்லை. மனை அறியவில்லை என்னும் விஸ்வகர்மாவுக்கு 5 தொழில் உண்டு. ஆமா, 5 தொழிலுக்கும் அதிபதியான விஸ்வகர்மனை வந்து கண்டு பாதவம்பா விஸ்வகர்மா கர்மா அதை ஒன்று சொல்லை உண்டு வண்டி வண்டி எடுத்து அறந்து வைத்து வரித்து சாதிக்க மட்டும் திட்டி கொண்டு விட்டு கூடுதான் எடுத்து தேவி என்னை
விசுவதர்மா அழகான ஒரு கூடு. இவ்வளவு பெருசு இல்லாம இவ்வளவு சிறிதாக அடைந்தெழுத்து தருவாயப்பா சிவன் கூடு தருவாயே என்று சொன்னாலே. ஆமா, உடனே விஸ்வதர்மன் ஐந்தொழிலுக்கும் அதிபதியானவன். ஆமா, கோடாரி அருவா கம்பு சுற்றியை தான் நடந்து அத்துமத கானகத்திலே இருந்து பார்க்கலாம். அன்னை ஆதிபராசக்தி உரைத்தார்களே, உரைத்தார்கள். சிவன் கூடு வேணும் என்று சொன்னார்களே. பார்க்கும் பொழுது முதலிலே ஒரு மரத்தை கண்டாரே. ஓங்கி வளர்ந்த ஒரு முருங்கை மரத்தை பார்த்தா முருங்கை மரத்திலே சிவன் கூடு களைய முடியுமா? முடியாது. அதற்கு அப்புறமாக ஒரு மரத்தை பார்த்தான். அழகான பப்பாளி மரத்தை பார்த்தான். அதிலே சிவன் கூடு களைய முடியுமா? முடியாது. அதற்கு அப்பாலே ஒரு மரத்தை பார்க்கிறான். அது என்ன மரம்? மூங்கில் மரத்தை பார்த்தான். அதிலே சிவன் கூடு களைய முடியுமா? முடியாது என்று அவனாக யூகம் பண்ணி காஞ்சூர வெட்டை வெட்டி ஆணருக்கும் பெண்ணருக்குமாகவே இரண்டு சித்தருப்பை பிடித்து சுறுசுறுப்புக்கு எடுத்து காட்டு எருமைத்தான் உரைப்பார்களே. என்ன அழகா சித்தருக்கு போல இருக்கிறான். வாசிப்ப பாருங்க, சித்தருக்கு போல பரபரன்னு கேட்க வருங்க. அப்ப இப்ப இதை கொடுத்ததை விட இன்னொரு ஆயுதம் இருக்காங்க. ஆமா, அதை கொடுத்தாச்சுன்னு வைங்க, யாரையா கேட்கும். ஆமா, சின்ன ஆறுமுகம் என்று பேரை வாங்கிய என்ன பொன்னாக்கூடிய அருமை மகன். ஆமா, திருவாளர் ராஜா கையில அந்த மகனத்தை கொடுத்தால் யாரையா கேட்கும். ஆமா, கேட்கும். இப்படியாகவே இருக்கும் பொழுது இரண்டு சித்தரம்பை பிடித்து சிவன் கூட்டிலே அழைத்து சிவனார் எப்போது வருவார் என்று வருவார் சிவன் தேவி பார்வதியா இதற்கு படியாக்காமல் இரண்டாவது விரவி திரைதாயிகம் துவாமாலயம் வெளியுகம் அரிய குறும்புகளை இறக்குவதற்காக அஷ்டராணி இறக்க வேண்டும்படி அம்மா. மூன்றாவது விரவி மூச்சுக்கு பயணம் மனமதிலே மூவாறும் களம் ஏறிய மன்னார் அந்த கொடுக்காடு ஒரு காலனிலே வேற்றியாவதை துறந்து என்ன செய்ய வேண்டும்? பிரணாமம் போல முடிக்க வேண்டும். உனக்கு முன்னோடும் மாறுவதாகவே ஊர்காட்டு சுடலை ஐயாவாகவே நான் பிறந்து வருவேன். அம்மா, எனக்கு துணையாகவே சத்ராதி முன்னமாக வருவான், அவரும் வருவார். என்று 3 சாபத்தை கொடுத்த நேரத்தில் பிள்ளை வரம் கேட்டானே, அது எப்படி கேட்டான்? அவள் கணவர் இல்லாத பொழுது கொடுத்து
கேட்பானா? அந்த குழந்தை உன் சொல்லை கேட்பானா? என் சொல்லை கேட்பானா? எந்த விதமான அந்த குழந்தையை எனக்கு வேண்டும் என்று சொல்ல அவள் எங்கே வருகிறான் தெரியுமா? அவள் இருக்கிறாரே இருக்கும் பொழுது தூண்டான மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. எதிர்த்து பார்க்க முடியாத அளவுக்கு எரியுது. எரிந்து கொண்டிருக்கிறது. மணிவிளக்கை கொண்டனும் ஊற்றி கொடுத்தவன் கொடுக்கணும். கொடுக்கலாம் என்ன ஆகும்? நம்மளை விடுவானா? ஆண்டவன் சிவனானவன் தூண்டாத மணிவிளக்கை கொண்டு சென்றான். அந்த தூண்டுத நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா? எதுக்கு ஒரு நேரம் ஒரு காலம் காலம் கண் போன்றது கடமை கண் போன்றது சொல்வாங்க. ஐராசத்துக்கு அன்று வந்து மறுபடியும் நல்லா அவுத்து பார்க்கிறான். முந்திய அவுத்து பார்க்கிறாங்க. முந்திய லேசா உலகை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? மூன்று சொடர் எப்படி விழுந்தது தெரியுமா? எப்படி விழுந்திருக்கிறது? சொட்டு இப்போ உலகை பார்க்கும் போது ஆவி இல்லை, அணக்கம் இல்லையே. அது எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்கிறது? இவனாரம் கொடுத்த பிள்ளை இல்லவா? முத்து போல விழுந்த குழந்தை போன்று
பார்த்தாலே ஆமா உடனே சிவனிடத்திலே வந்து சிவனா சொல்லுறா அம்மா பார்வதி பார்வதி நான் தான் சொன்னேன் கேட்டியா கணவன் இல்லாத குழந்தை வேண்டாம்னு சொன்னேன் புருஷன் இல்லாத குழந்தை வேண்டாம்னு சொன்னேன் அம்மா இப்ப கால் இல்ல கை இல்ல மூக்கு இல்ல மகள் இல்ல இப்ப சொல்லுவது மனக்கே நியாயமா ஆகுமாடி ஆண்டவா குழந்தைன்னு சொன்னீங்களேன் ஏதாவது என்ன இருக்கலாம் இதை என்னையா செய்ய நீங்களும் நானும் ஊட்டி பிடிச்சு விடலாம் முக்களை வச்சு அளவா அதனாலே இந்த குழந்தையை குறிப்பிடிக்கிறேன் என்று வரவழைத்து உருப்பிடிக்க போகின்றான் ஆண்மகன். ஆமா குழந்தைக்கு என்ன உருப்பிடித்தான் தெரியுமா? எப்படி உருப்பிடிக்க சொல்லுறான்? எப்படி படைத்தான்? எதை படைத்தான்? ஆமா எதற்காக படைத்தான்? என்ன விஷயமாக படைத்தான்? இந்த உலகத்திலே முதலில் தோன்றிய பெண் சக்தி, அந்த பெண்ணை படைக்க வேண்டும். ஆமா பெண் குழந்தை ருத்ரமூர்த்தி சிவனுடைய அனுசத்தினாலே முன்பு ஒரு காலத்திலே பிரம்மகத்தின் தோஷம் பிடித்து வித்தனாகவே வெள்ளையிலே பேயாக ஆடினான். சுடலை களத்தில் நின்று ஆடினான் அல்லவா? அந்த சுடலை மகனாகவே பிறவி செய்ய வேண்டும் வேண்டும் அல்லவா? அவருடைய மைத்துனன் பார்வதியின் உடன் பிறந்த அண்ணன் உலகளந்த ரகுராமன் வாமன அவதாரத்திலே ஆகாயத்தை ஓரடியாகவும் பூமியை ஓரடியாகவும் அளந்தான் அல்லவா? ஆடிலே மேல் வள்ளி கொண்ட அச்சுவன் பெருமானே ஸ்ரீமன் நாராயணனை முந்தனாகவே பிறவி செய்ய வேண்டும். இந்த மூன்று குழந்தைகளுக்கும் இரண்டு ஆண் குழந்தைகளை படைத்தானே, அனைத்த மூன்று குழந்தைகளும் எப்படி இருக்கு? வாய் பேசல, கால் நடக்க மாட்டேங்குது, கை அசைய மாட்டேங்குது, கண் திறக்க மாட்டேங்குது. எது என்ன சுத்தமா செய்யணுமோ கண்ணு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. அதை செய்யாம இருக்கு, பாதிதான் தெரியுது. ஆமா இதனாலே சிவனார் இடத்திலே சொல்ல பிறந்த மூன்று குழந்தைகளையும் உயிர் கொடுக்க வேண்டும். உயிர் கொடுக்கணுமே, உயிர் கொடுக்க வேண்டுமானால் யார் கொடுக்கணும்? சிவன் தர வேண்டும் அல்லவா? சக்தியை உள்ளே செலுத்த வேண்டும். உயிர் கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவன் சிவனால் தான். சிவனால் உயிர் கொடுக்க சக்தியானவள் சக்தியை கொடுக்க உயிர் கொடுத்த மூன்று குழந்தைகள் குழந்தைகள்
வேறுபடுத்த வேண்டுமான இந்த உலகத்திலே ஈரேழு 14 உலகமும் வேரை சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஆமா, அப்படியாகவே எண்ணிக்கொண்டு பெண்ணாக பிறந்த முதல் குழந்தைக்கு உயிர்பட்ட குழந்தைகள் என்ன செய்யுது? கூவா கூவா என்று குரலோசை எழுப்புகிறார்கள். அதை என்ன செய்கிறான்? தரையில விட்டா கண்ணைக்கு பாருங்களோ, பூமியிலே விட்டா மார் மீது தொட்டில் கட்டி மணி மீது ஏற்றி வளர்த்து வர்றான். மாணிக்கத்தால் தொட்டில் மரகதத்தால் தொட்டில் உண்டு பண்ணி பேச்சுக்கு உகந்த பிச்சிப்பூ தொட்டில், மாடசுவாமிக்கு உகந்த மல்லிப்பூ தொட்டில், அதுக்கு மேலாக இருக்கிறது முண்ட சுவாமிக்கு உகந்த முல்லைப்பூ தொட்டில் அல்லவா. 3 தொட்டிலை உண்டு பண்ணி, ஆமா, பேச்சி அம்மாளை பிச்சிப்பூ தொட்டிலே கிடத்தி மாடசுவாமி ஊச்சாட்டு சுடலை ஐயாவை மல்லிகைப்பூ தொட்டிலே கிடத்தி முண்ட சுவாமியை முல்லைப்பூ தொட்டிலே கிடத்தி பாலமிருதத்தை ஊட்டி பகிரார ஊட்டின குழந்தைகள் என்ன செய்கிறது? உண்ட மயக்கம் உண்டல்லவா, தொண்டருக்கும் உண்டு, இதை போன்ற குண்டருக்கும் எல்லோருக்கும் அது அந்த குழந்தைகளையும் வந்து விடுக்கின்றது. ஆமா, சேஷ்டாதேவி என்ற மூதேவி வராவிட்டால், ஆமா, 2 நாளைக்கு மேல நம்ம முகத்துல இல்ல வரலன்னு வைங்க, நம்ம முகம் இருள் அடைஞ்சிடும். ஆனா பார்க்கறதுக்கே ரொம்ப பிரகாசமா. ஆமா, தூக்கம் வந்து 1 நாள் தூங்காம இருக்கலாம், ஆமா, 2 நாள் தூங்காம இருக்கலாம், வாரக்கணக்கில் தூங்காம இருந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், இருள் அடைஞ்சு போயிடும். ஆமா, இந்த பாலமிருதம் உள்ள குழந்தைகளுக்கு கண்ணையர்ந்து உறங்குவதற்கு முன்னாலே என்ன செய்யணும்? காலாட்டுக்கணும் அல்லவா. பிள்ளை எப்படி தூங்கும்? கையை கால ஒதுக்கிட்டே நினைக்கலாம். பாலமிருதம் ஊட்டியாச்சு, ஆனாலும் பதிவு வந்துகிட்டு இருக்கு. சிவபெருமானுக்கு கூப்பிடுறாரு, பார்வதி பார்க்க பிள்ளை தூங்க மாட்டேங்க, வேற ஆகுது. உடனே என்ன செய்யலாம்? அவளுக்கு தெரிந்த சங்கீதத்தை எடுத்து விடுகிறான். தெரியுமா? மாணிக்க தொட்டில் கட்டி பேட்டி அம்மா ஊச்சாட்டு சுடையா சுவாமி கண்மணியே ஆரிரோ
ஆராரோ மாடசுவாமி மல்லிகை பூந்தொட்டிலே முல்லை பூந்தொட்டிலே முன்னசாமி கிடத்தி கிடத்தி வாழ்போரில் ஒடிக்க கண்ணுரங்கு குடித்த உடனே நாராயணா பாருங்க, ரெண்டு கண்ணையும் மூடிக்கு குழந்தைகள் மூடிக்கு ரெண்டு கண்ணையும் சிக்கன மூடிட்டு உறங்கிட்டு. ஏன் அப்படி ரெண்டு கண்ணையும் மூடிட்டு உறங்கிச்சுன்னு சொன்னோம்னா, உறக்கத்துல 3 வகை இருக்கு. முதல் ரகம் நல்ல நித்திரை புரியணும்னா 2 கண்ணையும் சிக்கன் மூடிட்டு உறங்குறது. இன்னொரு உறக்கம் இருக்கு, அரைக்கண்ணு திறந்த மாதிரியே இருக்கும், அரைக்கண்ணு மூடினாலும் இருக்கும். அப்படியே தெரியல இருக்கு, அரைக்கண்ணு திறந்த மாதிரியே தான் இருக்கு, அரைக்கண்ணு மூடின மாதிரி இருக்கும். அப்படியும் ஒரு உறக்கம் இருக்கு. இருக்கு. மூணாவது இன்னொரு உறக்கம் இருக்கு. அது என்ன உறக்கையா? 2 மணி ஆகட்டும், உங்களுக்கே தெரியும். 2 மணியை தாண்டிட்டோம், உங்களுக்கே தெரியும். எதை சொல்ல தெரியுமா? நம்ம பையங்க, இந்த வாசிச்சுக்கிட்டு இருக்க பையங்க மகனத்தை கையில வச்சுக்கிட்டே இருப்பான். ஆமா, முடிச்ச மாதிரியே இருப்பான். ஆமா, ஆனா அவன் உறக்கம் ஃபுல்லும் 2வது சாமம் 3வது சாமம் ஆகிடும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போப்போ பாடிக்கிட்டே இருக்க போகும்போது கையில தட்டுனா தான் நான் முடிச்சுக்கிட்டே தானே இருக்கேன். ஆமா, முடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி
மூணாவது சாமம் மூணு முன்னால 2 மணிக்கு பிறகு வந்துட்டு தண்ணி. ஆமா இப்படியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆமா உறக்கத்திலே 3 ரகம் இருக்கிறது போல. ஆமா குழந்தை ஒன்றும் ஆமா அந்த இருந்து உறங்கி கொண்டிருக்கிறது. ஆமா இருக்கிறதே. உறங்கும் நேரத்திலே, ஆமா அந்த நேரத்தில் சாமாதி சாமம், ஆமா சரிசாம நேரம். ஆமா நேரம் என்ன இருக்கும்? ஆமா 12 மணி சாமம். சரியா 12 மணி நேரத்துல ஆமா ஒரு குரலோசை கேட்கிறது. ஆமா என்ன குரலோசை? குரலோசை எங்கிருந்து கேட்கிறது? வேதியர் மையானம் ஐயா என்று சொல்றார். காடல்லவா உத்திரபூமி மையானத்தில் இருந்து கேட்கிறது குரலோசை. குரலோசை கேட்கிறது. இந்த குரலோசையை யார் கொடுக்கிறா? யார்? பிரம்மபீடத்திலே இருந்து என் அம்மை பிரம்மசக்தியானவள் கொடுக்கின்றார். கொடுக்கிறார். ஏன் சம்பந்தம் இல்லாமல் பிரம்மசக்தி அந்த குரலோசையை கொடுக்க வேண்டும்? எதற்கு கொடுக்கிறார்? முன்பு ஒரு காலத்தில் பிரம்மனுக்கும் சிரசு 5, சிவனாருக்கும் சிரசு 5. ஆமா சிவனார் படியிறக்க போன பின்பு நான்முகன் பிரம்மதேவனுக்கு பாத படிவிடைகளை செய்ய துணிந்தார் பார்வதி. உடனே நடந்த விவரத்தை சிவனாரிடத்தில் சொல்ல நான்முகன் பிரம்மதேவனின் 5 சிரசில் நடு சிரசை சிவனார் பெருவரலினால் கிள்ளிய நேரம், அந்த சிரசானது சிவபெருமானின் பெருவரலிலே ஒட்டி கொண்டதே. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காகவே ஆமா மணிமந்திர பாறையிலே கணியன் என்ற ஓசையில் பிறந்தவனே தெய்வ கணியான் வந்து அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க வந்தான் அல்லவா? ஆமா பிரம்மகத்தி தோஷம் சிவனாருக்கு நீங்கியது. ஆனால் அந்த பிரம்மனுடைய சிரசானது தில்லையில் வந்து விழுகிறது. அது ஒரு பீடமாக முளைத்து அதில் இருந்து பிரம்மசக்தி அம்பிகையால் உருவானாள் என்று வரலாறு. ஆமா பிரம்மசக்தி மங்கையானவள் உருவானாள் அல்லவா? அவள் மையானம் சென்று சைவ கைலாசத்தை அசைவத்தை கலந்ததினாலே சைவ கைலாசத்திற்குள் நீ ஆகாது என்று சிவனார் அவருக்கு வரத்தை கொடுத்து, எந்த மையானம் சென்றாயோ அங்கே அமர்ந்தவனை பிரம்மசக்தி என்று சொன்னார்கள். அதே பிரம்மசக்தி நினைக்கின்றார், உமக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது காலம். எனக்கு ஒரு காலம் வரும் பொழுது நான் யார் என்பதை நீ முதல் அறிந்து கொள்வாய். சிவனாரிடத்திலே சபதத்தை விட்டு பிரம்ம பீடமாகவே அங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றால் வேதிய மையானம். அவள் அல்லவா அபயம் பொருள் விடுகிறார். அப்படி போட்டால் அல்லவா குரலோசை 3 குரவ சத்தம் போடுதான். பிரம்மசக்திக்கு பொருந்ததே குரவ சத்தம். இந்த குரவ சத்தத்தை காதிலே கேட்டு தொட்டிலே படித்த குழந்தைகளுக்கு குரலோசை கேட்கிறது. உடனே என்ன செய்ய தெரியுமா? தொட்டிலே படுத்த குழந்தைகள் துள்ளி தாடி விழுகுதையா.
வேதிய மையான காலத்து போனது பார்த்தீங்களா? ஆமா. இந்த நேரத்தில் ஆமா. ஊர்காட்டு சுடலை மாடல் ஊர்காடு நகரத்தில் இருந்து துருக்கற்பட்டிமாம் நன்னகரத்திற்கு நகரத்திற்கு வந்த கதையை பாட வேண்டும் அல்லவா? எப்படி வந்தார்? ஆமா. எதற்காக வந்தார்? என்ன கோலத்தோடு வந்தார்? எந்த விவரத்தை தெரிந்ததை சமீபம் கூறுகிறேன். குற்றம் குறை இருப்பினும் மீண்டும் ஒருமுறை எங்களை பொறுத்து ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாட்டிலேயும் நல்ல நாடு மஞ்சள் அழகாக நதிக்கரை. ஆமா. நதிக்கரைனா என்ன நதி? திருக்குறங்குடியிலே இருந்து வழித்துக் கொண்டிருக்கும் நதி. ஆமா. திரு நம்பியாற்றாங்கரை. கரை கரை அல்லவா? நம்பியாற்றாங்கரை ஓடுகின்ற தலம். ஆமா. தலம் அல்லவா? அழகான புண்ணிய பூமியாக விளங்கும் ஆணிருந்து விளையாடும் மயிலும் உணர்த்தும் தேரிருந்து கவி சுரக்கும் செல்வம் பொருந்திய நாடு. இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு. ஏழம் சுட்டு கிராம்பு காட்டின் நாடு. அடிகிழங்கு குடிகிழங்கு ஆனவழி கிழங்கு அனைத்து விளையும் நாடு. வருக்கை நல்ல பிராமணங்கள் பழம் தோங்கி செழிக்கும் நாடாக விளங்கும் மாதம் மும்மாறி மழை பொழியும் வருடம் பயிர் விளையும் நாடு. அது எந்த நாடு? இந்த நாடு அழகான துருக்கற்பட்டிமாம் நன்னகரம். துருக்கற்பட்டி அல்லவா? துருக்கற்பட்டிமாம் இந்த புண்ணிய பூமியிலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறோம்? யார் ஆண்டு வருகிறார்? 4 வர்ணத்தார் ஆண்டு வணிகர் குலம், வைத்தியர் குலம், பிரம்மகுலம், சூத்திர குலம், சத்திரிய குலம் அல்லவா? என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தாரும் நாடாரி நாடதிலே துருக்கற்பட்டி நன்னகரில் வர்ணத்தார் வாழ்ந்து வருவோம். மரம் பூண்டும் மழை ஒழியும் வருஷம் 30 விளையும் நாடு. மாநிலம் விளையாடும் மாநிலம்
நகரத்திலே திருக்கல்பட்டிமா நன்னகரத்திலே 4 வருடக்காரர்கள் இருந்தாலும் நாடு பாதி. ஆமா, நாடார்கள் பாதி என்று சொல்வார்கள். உரைப்பாரிலே அந்த திருக்கல்பட்டிமா நன்னகரத்திலே வாழ்ந்து வாசகம் செய்து வரும் சீமான் பூமான் புண்ணியவான் யார் என்று பார்ப்போமா? யார்? 4 வருடத்தார்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் நாடார் குலத்தோடு இந்து நாடார்கள் ஆண்டு வருகிறார்கள். ஏராளம் பேர் ஆண்டு வருகிறார். ஏராளமார்கள் 1000 வீட்டு நாடார்கள் ஆண்டு வரும் ஆமா, திருக்கற்பட்டிமா நன்னகரத்திலே நகரத்திலே ஒரு ஊர் என்று இருக்குமா? ஆமா, ஒரு தலைவர் என்று நிச்சயமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக இருப்பார். ஒரு குழு ஒன்று இருந்தால் ஆமா, அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். தலைமை ஸ்தானம் இருக்குமே. ஒரு ஊருக்கு ஒரு நாட்டாமை, அம்பலதாரர்கள், ஊர் தலைவர்கள், பொருளாளர், செயலாளர்கள், ஆமா, செக்ரட்டரிகள், ஆமா, அனைவரும் இருக்க வேண்டும் அல்லவா? வேண்டும். அப்படிப்பட்ட ஊர் தலைவராகவும், ஆமா, ஊர் பெரியவராகவும் ஊரில் உள்ள அம்பலதாரராகவும், ஆமா, ஊரில் உள்ள பெரியவரே அவர்தான் ஜமீன்தார். ஆமா, நாட்டாமைக்காரர்களும் நாட்டாமை என்ற பட்டத்தை வாங்கியவரே அவர்கள் தானே. அப்படிப்பட்ட நாடார் குலத்திலே உதித்த ஆமா, சீமான் பூமான் யார் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? வேண்டும். அழகான சீனி நாடார் ஐயா அவர்கள். சீனி நாடார் ஐயா அவர்கள். ஆமா, உயர்திரு சீனி நாடார் ஐயா அவர்கள் ஆண்டு வருகிறார்கள் அல்லவா? ஆமா, எப்படி? அவர்களுக்கு ஆமா, என்னெல்லாம் இருக்கிறது? என்ன? 1000 கோட்டை நஞ்சை உண்டு. 1000 கோட்டை புஞ்சை விளைப்பார்கள் உண்டு. புஞ்சிகளும் உண்டு. இத்தனைக்கும் மேலாகவே ஆமா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு குலத்தொழில் இருக்கிறது. கண்டிப்பாக இருக்குகிறது. இப்பொழுது நமது குலத்தொழில், நமது கலை தொழிலாகிய கனியான் கூத்து மகளும் வாசிக்க வேண்டும். நமக்கு குலத்தொழில். ஆமா, 4 வேதத்தை உகந்த அந்தனர் வேதியருக்கு குலத்தொழிலானது ஆமா, கோவிலில் பூஜை செய்யும் பணிவிடையவர்கள். வேதனை ஓத வேண்டும் அல்லவா? ஆனால் இந்து நாடார்களாக விளங்கும் நாட்டார்குல மக்களுக்கு குலத்தொழில் என்ன? என்ன? பனை ஏறி. ஆமா, பனையில் உள்ள நொங்கு, ஆமா, பதநீர், அந்த பதநீரை என்ன செய்கிறார்கள் தெரியுமா? செய்கிறார்கள். அதை கருப்பட்டியாக மாற்றி அந்த கருப்பட்டியை சேகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமா, இந்த கருப்பட்டியை Thank you.